வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் வச்சு ஒரு பஜ்ஜி பண்ண போகிறோம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி எதுனா வாழைக்காய் பஜ்ஜியாம்பாங்க. ஆனால் பன்னீரில் பஜ்ஜி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அது எவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு, ஒரு 200 கிராம் பன்னீருக்காக. பச்சரிசி மாவு வந்து கம்மியாக போடுங்க, ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான். 1/4 பங்கு போடலாம், நார்மலாக ஜெனரலாக 1/4 பங்கு நீங்கள் வந்து போடலாம். அப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து 2 விஷயம், லைட்டாக காரமும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ஒரு கலர், பஜ்ஜிக்கோட ஒரு கலரும் கொடுக்கறது காஷ்மீரி சில்லி பவுடர். அப்புறம் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் சால்ட்டு, இந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. அப்புறம் சமையல் சோடா கொஞ்சம், ஒரு பிஞ்சு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், ஒரு மணத்துக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு பண்ணாலும் சரி, இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேட்டுலா எடுத்து பண்ணாலும் சரி. தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணுங்க. மாவு பாருங்க, இந்த பதம், அதாவது இந்த தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ பன்னீர் 200 கிராம் பன்னீர் எடுத்ததில் இந்த சைஸுக்கு பன்னீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ பண்ணிக்கலாம். பஜ்ஜிக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு சைஸ்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாவில் போட்டு அப்படி எடுங்க, எடுத்துக்கிட்டு அப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். எண்ணெய் சூடாக இருந்ததுனால அப்படியே டக் டக்குன்னு போட்டு எடுத்துட்டோம். சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பஜ்ஜி வந்து ரெடி. ஈவினிங் ஹவர்ஸில் ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பன்னீர் எடுத்து சிம்பிளாக இருக்கிற மாவு வச்சு இம்மீடியட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இதை வெறும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை ஒரு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இதுக்கு காம்பினேஷன் வந்து ஒரு கொத்தமல்லி சட்னி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.